திரு செங்கோட்டையன் போகிற பாதையெல்லாம் சரியில்லைல்ல சார்? நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல செங்கோட்டையனுக்கு ஆதரிச்சு பேசுகிறவருன்னு பெயர் வச்சுட்டீங்க. சரியாக தான் யோசிச்சு. இல்லை அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். காப்பாற்றணும் அதிமுகவை. அதிமுகவை காப்பாற்றணும்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரிவுகளோட இவரும் அது மற்றவங்கள போலலாம் அதிகமாக பேச மாட்டார், லூஸ் டாக்லாம் பண்ண மாட்டார். எதை பேசினாலும் ரத்ன சுருக்கமாக பேசக்கூடியவர் அவர். நான் என்ன பேசினேன், இவரை விமர்சிக்கிறதுக்கு நான் விமர்சிக்கிற அளவுக்கு நான் என்ன தான் பேசினேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. பிரதமரை பாராட்டினதுங்கிறது உண்மையை சொல்லியிருக்கார். பிரதமரை யாராவது இல்லை அவர் அப்படி செய்யலை இப்படி செய்யலை, அவர் ஒன்றுமே பண்ணலை. ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி இல்லாத வேற கட்சி தலைவர்களை பாராட்டினா என்ன செய்வாங்க தெரியுமா? கட்சி விட்டு நீக்குவாங்க. அதுதான் கட்சி கட்டுப்பாடு இல்லையா? இப்போ கட்சி ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்க, ஒரு ஆர்கனைசிங்காக இல்லையே கட்சி. இப்போ தான் கட்சியில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இப்படி தனித்தனியாக பாக்ஸால் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன் பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். அவரை உட்கார வச்ச சசிகலா அம்மையாரை யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸை தூக்கி துறை போட்டாச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார், நிர்மூலம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் இப்போ ஆபத்து வந்திருக்கிறது. உதயகுமார், இவர் செல்லூர் ராஜு, அவங்க பேச்சுகளும் வேறு மாதிரி இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உருவாக காத்திருக்கிறது என்பது என்னுடைய எதிர்காலம். நல்ல எதிர்காலம் அதிமுக திரும்ப. இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, அவரோட செயல்பாட்டுக்கெல்லாம் பின்னாடி திட்டம் இருக்கா இல்லையோ, நிகழ்வு அப்படி இருக்கிறது. நிகழ்வு அந்த கட்சியை தன்னை வளர்த்துக் கொள்வது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? செங்கோட்டையன் ஒன்றும் நினைக்கல. செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியெல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேரணும். ஒன்றா இருக்கணும்னு தனியாக நின்றுட்டு இருந்தா? ஒன்றா இருக்கணும்னு அவர் ஒன்றா இருக்கணும்னா எல்லாரோடையும் சேர்ந்து புழங்கணும். அவர் தனியாக செயல்படுறாரு. எம்எல்ஏக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் தனியாக போறாரு. அது எப்படி உங்களுக்கு இப்போதைக்கு அப்படி தெரியுது? ஓஹோ, இப்போதைக்கு அப்படி தெரியுது. காட்சி பிழையோ? அது கண்டிப்பாக அதோடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும். கேசிபி அவர்கள் பேசும்போது அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அங்கே பிளவு நடக்க போகிறது உறுதி. என்னது பிளவு நடக்க போகிறது உறுதி? இது உங்க ஆசையா, விருப்பமா, ஆர்வமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பை புறக்கணித்தால் அரசியல் சட்டம் 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஆஃபீஸ் பேரண்ட்ஸு, அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் முடிவு பண்ணி கட்சியை காப்பாற்றணும், கட்சியை திரும்பியும் சைன் பண்ணணும். இது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி. இந்த கட்சி இப்படி ஒரு எந்த காரணமும் இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீ வேண்டாம் சொல்றீங்க. பிளவுன்னா எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருஷம் வரைக்கும் ஒத்து வரல, இனிமையும் ஒத்து வரலன்னா என்ன ஆகும்? என்ன முடிவு எடுக்கணும்? அப்போ அவரை நீக்கிட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. யார் தேர்ந்தெடுப்பாங்க? இப்ப செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்காரா இல்லையா, அவர் இன்னும் தெளிவா கிளாரிஃபை பண்ணும். அவரை தவிர வேற யாருக்கும் வேற மாற்றுக்கிறது இருமல் கூட இல்லையா? அவர் கோயம்புத்தூரில் நடந்த அந்த விவசாய பேரணியில எம்ஜிஆர் சார், அவருக்கு மட்டும் தானே சார் இருந்த அதிருப்தி, மற்ற யாருக்குமே இல்லையா சார்? இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு எப்படி இல்லன்னு எல்லா விவாதங்கள்லயும் வாரம் 2 நாளாவது 3 நாளாவது இந்த விவாதத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வாரம் நம்ம சென்னையில் உள்ள எல்லா சேனல்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போது அப்படியானா என்ன இருக்குன்னா, அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை எடுக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். நான் அதை தப்பாக சொல்லலை. நீங்கள் விவாதம் எடுக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, 35-40 வருஷம் அந்த நாட்டில் பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கட்சி, அதுக்கு என்ன எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களை அறியாமலே மீடியாக்கள் தன் மனதுக்குள்ளே ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாரையும் வேண்டாம். இப்போ அவரையும் இவர் நீக்காமல் வச்சுருக்காரு. இவர் நீக்கிற அன்றைக்கி அது தெரியும். நீக்கினார்னா விஷயம் வெளியே வந்துடும், நீங்கள் கேட்குறதெல்லாம் வந்துடும். ஏதோ பிரச்சனை முழுது பிளவுகளெல்லாம் பேசுகிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை திரு கேசிபி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பலகீனமான தோல்வி அடைந்தது. தோற்பது இயற்கை. ஆனால் இவ்வளவு பெரிய தோல்வி என்பது அதிமுக வரலாற்றில் இல்லாதது. அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே. அந்த தேர்தலுக்கு பின்னாடி நான் ஒருங்கிணைப்பு கட்சினா எல்லாரும் சேர்ந்த கட்சி, எல்லாரும் சேர்ந்து இல்லை. அந்த தேர்தலில் பொதுச் செயலாளராக
அவருடைய தனி தலைமையில், அதாவது கூட்டு தலைமை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக கொண்டு முழுமையான தேர்தல் வியூகம் அவரால் வகுக்கப்பட்டு மகா கூட்டணி அமைப்பேன்னு அவர் தான் குமாரபாளையத்து கூட்டத்தில் பேசினார். இல்லை இப்பயும் பேசுகிறாரு, பட் பிளவுங்கிறதுக்கெல்லாம் அதுதான் வர்றேன். ஏன் இதனுடைய உள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த முயற்சிகளை எடுத்தோம். அதற்கு அவர் கொடுத்த பட்டம் தெருவில் போகிறவங்கன்னு சொன்னார். திரு செங்கோட்டையன் தலைமையில் 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கிறாரு. ஆனால் பத்திரிகையாளர்கிட்ட செங்கோட்டையன் இல்லை நாங்கள் பேசுகிறது உண்மை என்று சொல்கிறார். அதிலிருந்து தான் இந்த விரிசல் ஏற்படுது. இன்னொன்று, இதைத்தான் நான் 2018 நான் சொன்னேன், அதிமுகவுடைய விதிகளை திருத்தாதீர்கள். அதாவது ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களால் தலைமைன்னு வச்சாங்க? மத்தியில் ஆளுகிறவர்களோ மாநிலத்தை ஆளுகிறவர்களோ சாதிய பலம் கொண்டவர்களோ பணபலம் கொண்டவர்களோ அதிமுகவை கைப்பற்றி விடுவார்கள். அதுக்கான முயற்சி இருக்கா? தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும், அவர் தலைமையில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படணுங்கிறது தான் விதி. அதனால தான் நான் அதை மாத்தாதீங்கன்னு சொன்னேன். இல்லை இது ஒரு பிஜேபி ஆங்கிள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் நான் வர்றேன். தேர்தல் ஆணைய ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறேன். இதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை எடப்பாடி பழனிசாமி அப்பீல் பண்ணல, ஏற்றுக்கொண்டார். அவரும் தேர்தல் ஆணையத்தில் பதில் தான் கொடுத்துருக்கிறார். பேரா 15 என்னன்னா, ஒரு புது குழு, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, கட்சி எங்களுக்கு சொந்தம், சின்னம் எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கக்கூடிய உரிமையை சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டார். அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிற பொழுது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். தனிமைப்படுத்தப்பட்டு எடப்பாடி எப்படி சசிகலாவை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கிற எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை. உங்க ஆசையா? ஏன் ஆசையெல்லாம் கிடையாது. நான் ஜட்ஜ் என்ன சென்னை நீதிமன்றம் கேசி பழனிசாமி ஆசைப்படுறாருப்பா, ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க, பிளவுங்கிறாரு. நீங்க அந்த ஆர்டர் என்ன சொல்லுது? பேரா 15 படி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லுது. இது ஒன்று. அப்ப இதற்கு தீர்வுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படணும்னோ அது என்னுடைய ஆசை இல்லை. இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றால் நாளையே கூட திரு எடப்பாடி பழனிசாமி கடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம். அது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற விஷயம் சார். இப்போ இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், திரு செங்கோட்டையன் பிரதமர் மோடியை பாராட்டுறார். இப்போ சமீபத்தில் அதிமுக இப்படி பிஜேபி தலைவரை நாட்டுடைய பிரதமரை பாராட்டின்னு நம்ம கேட்டதில்லை. அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். இன்னொன்று, அவர் பற்றிய கேள்வி வரும்போதும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் எங்களுக்கு திமுக தவிர யாரும் எதிரி இல்லை அப்படின்னு குறிப்பான ஒரு விஷயம் உணர்த்துறார். இதுலலாம் ஒரு பிஜேபி ஆங்கிள் இருக்கா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஏதோ வகையில் அதிமுக நெருங்கிட்டு இல்ல. அதாவது இந்த இயக்கம் வலுவாக இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில இந்த கட்சி வலிமையாக வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கும் என்கிற நிலை இல்லை. அதற்கு கட்சி ஒன்றுபடுத்தணும். எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை. அப்போ அடுத்து இருக்கிற ஆப்ஷன் 2. ஒன்று பாஜகவோடு கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி, இல்லை விஜயோட கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி விரும்புவது விஜயோட கூட்டணி. அது நண்பர் தான் சொல்லணும். விஜயோட கூட்டணின்னா அவர் 2.5 வருஷம் மாறி மாறி ஆட்சி, துணை முதலமைச்சர், நிறைய பாதிக்கு பாதி சீட்டுங்கிறாங்க, 60 சீட்டு 50 சீட்டு, இதெல்லாம் எதிர்காலத்தில் இந்த இயக்கம் சிதைக்கப்படும். 2 ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்டிஏக்கு போனாலும், என்டிஏ ஆப்ஷன்ல போனாலும் நிச்சயமா இந்த ஒரு தேர்தலில் இப்போ எப்படி ஒரு சிண்டேவை மகாராஷ்டிராவில் உருவாக்குனாங்க, அதுபோல இப்போ வருகிற தேர்தலுக்கு ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவில் ஒரு பொம்மையை உருவாக்கிவிட்டு அடுத்து பாஜக ஆட்சி என்பதை நோக்கி அவர்கள் நகர்வு. என்ன இம்ப்ளை பண்றீங்க? இல்ல உள்ளர்த்தம் நீங்க சொல்றதுல யாரையா குறிப்பிடுறீங்களா? இல்ல, நான் தனிப்பட்ட யாரையும் குறிப்பிடல. பாஜகவை பொறுத்தவரை என்ன, இதுக்கோ குமார் சார் சிரிக்கிறாரு, இல்ல அதாவது என்ன வாய்ப்புகள் இருக்கு என்பதை சொல்றேன். அப்ப இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தவிர்க்கிறார். அதை
அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே ஒழிய அதிமுக வலிமையாக இருக்கணும், வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கணும். அவர் 2 ஆப்ஷன் ஓப்பனா தானே சார் வச்சிருக்காரு. நீங்க திமுக தான் எதிர்ப்பு சக்தி, திமுகவை எதிர்க்கிறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கலாம். அதுதானே ஒரு இன்னைக்கு நிலைமையில உசிதமான யுக்தியா இருக்க முடியும். இருக்கே எல்லாத்துலயும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். அவர் யுத்தத்தை தள்ளி போடுறார். யுத்தம் யாரோட? யுத்தம் உள்கட்சி யுத்தத்தை தள்ளி போடுகிறார். அப்ப அவர் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறது சரி, ஆனா ஒன்றுபட்ட அதிமுகவை நான் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது சரின்னா அவர் அது திட்டவட்டமா மறுத்து வந்தவர் இன்னைக்கு அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருக்காரோ? ஏன் என்ன நடந்தது வயசோ? அப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? பொதுக்குழு முடிவெடுத்தது, செயற்குழு முடிவெடுத்தது, தலைமை கழக நிர்வாகிகள் முடிவெடுத்தாங்க, இது நான் எடுத்த முடிவு இல்லை, இதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்ப அதிமுக தொண்டர்கள் நீங்க நேத்து கூட எங்கிட்ட இருந்து ஒரு பஞ்சாயத்து செயலாளர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அண்ணா எங்க பஞ்சாயத்துல 2000 ஓட்டு இருக்கு, நம்ம 3-4 பிளவுகளாக நிக்கிற பொழுது திமுக ஜெயிச்சிருது, நாங்கெல்லாம் வேற எந்த பதவிக்கும் ஆசைப்படல, ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னா கூட கட்சி ஒன்றுபடணும்னே, இல்லைன்னா திமுக ஜெயிச்சிரோன்னு.